ஒரு மதிப்புமிக்க வெற்றி பாடம் கொண்ட கதை. தாத்தா, நான் நடிகனாக வேண்டும், சினிமாவில் நடிக்க வேண்டும். நான் வளர்ந்து உலகத்தை பார்க்கவும், நல்ல கார்களை ஓட்டவும், கண்ணாடியாலான வீட்டில் வாழவும் விரும்புகின்றேன். நான் உண்மையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற விரும்புகின்றேன். சொல்லுங்கள், நான் எப்படி எனது எல்லா இலக்குகளையும் அடைவது, அவற்றை விரைவாக எட்டி பிடிப்பது? தாத்தா ஒரு கணம் நிறுத்தி திரும்பி பார்த்தார். பின்னர் ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஒரு பூவில் அமர்ந்திருப்பதைக் கண்டார். உடனே அவர் கத்தினார், ஆஹா, என்ன ஒரு அற்புதமான பட்டாம்பூச்சி! சீக்கிரம் சீக்கிரம் அதை துரத்து போய் அதை பிடித்து கொண்டு வா. அதை பறக்க விட்டு விடாதே, பிடிப்போ! இளைஞன் அவசரமாக பட்டாம்பூச்சியிடம் ஓடினான். ஆனால் அவன் அதை பிடிக்க முயன்ற போது பட்டாம்பூச்சி திடீரென்று காற்றில் பறந்து அவன் அதை பிடிக்க முயன்றான். ஆனால் அது மிகவும் வேகமாக பறந்து கொண்டிருந்தது. அவன் சோர்ந்து போகும் வரை தோட்டத்தை சுற்றி சுற்றி ஓடினான். ஆனாலும் அவனால் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியவில்லை. மூச்சிறைக்க தாத்தாவிடம் திரும்பினான். என்னால் பிடிக்க முடியவில்லை தாத்தா, பறந்து போய்விட்டது. தாத்தா ஒரு கணம் சிரித்துவிட்டு அந்த இளைஞனின் கைகளை பிடித்து ஒரு மூலைக்கு அழைத்து சென்றார். பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். கவனமாக கேள், நான் உனக்கு ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடம் சொல்லித் தருகிறேன். நீங்கள் வண்ணத்து பூச்சிகளை உடனடியாக இலக்குகளை அடைந்து வெற்றி பெற வேண்டும் என நினைப்பது எளிது. ஆனால் நமது திறமைகளில் கவனத்தை செலுத்தும் போது உண்மையான மந்திரம் நிகழ்கிறது. அருமையான தோட்டத்தை வளர்த்து பட்டாம்பூச்சிகளை வரவழைப்பது போல உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு வெற்றிகளையும் பணத்தையும் உங்களிடம் வளர வையுங்கள். அன்பையோ பணத்தையோ வெற்றியையோ துரத்தாதீர்கள், அதுவே உங்களை தேடி வரும். ஆகவே உங்கள் ஆற்றலை, திறமையை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். வெற்றியாளர்களின் ரகசியம் இது ஒன்றுதான்.